அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசியினருக்கு மார்ச் மாத கிரக நிலைகள்: 2 குரு, 3 செவ்வாய், 6ஆம் இடத்தில் கேது பகவான், லாபஸ்தானத்தில் சூரியன் சனி, விரய ராசியில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் உள்ளனர். ஆக இந்த மாத கிரக நிலைகளை நாம் பார்க்கும் போது செவ்வாய் வக்கர நிவர்த்தியாகிறார், ராசிநாதன் பலம் பெறுகிறார். இந்த நேரம் தங்களுக்கு ஒரு யோகமான நேரம்தான். தாங்கள் தொட்டது துளங்கும். மனதில் என்ன நினைத்தீர்களோ அதனை தாங்கள் செயல்படுத்தலாம். பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஜனாதிபதியின் பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக தங்களுக்கு அமையலாம். ஜனாதிபதியார் மேஷ ராசியினருக்கு 2ஆம் இட அதிபதி சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆவதால் சில நன்மைகள் தங்களுக்கு அமையும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும். அடிக்கடி கோவிலாக சென்று வருவேன். சூரியன் சனி சேர்க்கை. கும்பராசியில் சூரியனும் சனியும் இணைந்து உள்ளனர். ஒரு வகையில் பார்த்தால் சூரியனுடன் சனி இணையும் போது சனி பஸ்மமாகி விடுகிறார். மறைந்துவிட்டு சூரியனுக்கு தான் பவர் அதிகம். தற்சமயம் அரசியல்வாதிகளுக்கு லாபம் உண்டாகும். கட்சியில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு சில வழிகளில் நல்ல மாற்றங்களை கொடுப்பார். குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளின் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் தாராளமாக பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். உதிரி வருமானங்கள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அடுத்து இடையிலேயே சிறு தடங்கல்கள் வரலாம். இருந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடும். வெளிநாட்டு அழைப்புகளை பற்றி தாங்கள் சிந்திப்பீர்கள். மீனராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைவதால் ராசிநாதன் பலம் பெறுகிறார். எடுத்த காரியங்களில் வெற்றி. தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விகலம். பாதியில் நின்ற பணிகள், கட்டிட பணிகள் அனைத்தும் முழுமை அடையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்பர். தங்களுடன் அன்பாக பழகுவர். மீனத்தில் சஞ்சரிக்கும் புதன் அங்கு நீச்சமாகி உச்சமாகி இருப்பதால் நீச்சபங்கம் அடைகிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை 3, 6 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சபங்கம் பெறும் நேரம் நல்ல நேரம்தான். நினைத்தது நிறைவேறும். தேசக்கரம் நீட்ட அனைவர் முன் வருவர். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்களும் உடன் பெரும்புகளும் இப்போது மீண்டும் வந்திணைவர். வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய நட்புறவு தங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தலைமையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம். கலைஞர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திரும்பி தரும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை. 2, 7 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 9, 12 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனையால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். தன வரவு தாராளமாக ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். நிலம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. மனதிற்கு பிடித்த இடத்தினை வாங்குவீர். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு தாங்கள் விற்கலாம். தொழில் வியாபாரம் போன்றவை முன்னேற்ற பாதையில் தங்களை அழைத்து செல்லும். அடிக்கடி கோவிலாக சென்று வருவீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் உள்ளவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாறலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். ஆக மாசி மாத கிரக நிலைகள் தங்களுக்கு நன்மைகள். மார்ச் மாத கிரக நிலைகள் தங்களுக்கு நன்மை தரும் விதத்தில் உள்ளன. கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.